Good morning, all. So today we are going to discuss about two important topics. One with respect to coal crisis. In sense, recently நடந்த ஒரு power shortage. The power shortage ஓட issues, okay, very much relevant with the energy sector ஓட merge ஆகும். So question வர்றதுக்கான possibilities நிறைய இருக்கு அந்த ஏரியால. ஏன்னா இது ஒரு perennial issue. At the same time, structural reforms வந்து அவ்வளவு தூரம் பெருசா இல்லை. ஸோ அந்த ஒரு கன்சர்னால இதை அட்ரஸ் பண்றதுக்கான சான்சஸ் அதிகம் இன் சென்ஸ் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல. தென் anti-defection law. Anti-defection law, we all know that very recently what happened in Maharashtra. ஓகே, ஸோ இது ரெண்டும் பேஸ் பண்ணி தான். ஸோ anti-defection lawவுமே கிட்டத்தட்ட ஒரு பெரிய இஷ்யூ தான். எவ்ரி இயர் ஏதாச்சும் ஒரு கான்ஸ்டியூன்சி இல்லை ஒரு ஸ்டேட்லேயோ டெஃபினெட்லி தேர் வில் பி இஷ்யூ இன் தி anti-defection law. ஸோ ரெண்டுமே மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல கேட்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கோல் கிரைசிஸ் அப்படின்னு வரும்போது பேசிக்கா இருக்கக்கூடிய எனர்ஜி ஷேர் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன் சென்ஸ் ஸ்டில் வி ஆர் கோல் டிபெண்டன்ட் நேஷன். ஓகே, ஸோ அதனால அதோட இம்பாக்ட். தென் அதர் தென் தட் ரீசன்ட் கோல் கிரைசிஸ்க்கான ரீசன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் இஷ்யூஸும் இருக்கு. ஓகே, கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் ஒரு காரணமா இருந்தாலும் சம் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் அந்த இடத்துல தேவைப்படுறதுக்கான விஷயங்களும் இருக்கு. ஸோ அதனால ஆகக்கூடிய இம்பாக்ட் என்ன, தென் ஹவு டு ஸ்ட்ரென்தன் தி or how to overcome the challenges of coal crisis. ஸோ அது ஒரு டாபிக் முடிச்சுட்டு செகண்ட் டாபிக் வித் ரெஸ்பெக்ட் டு anti-defection law, கட்சி தாவுதல் தடை சட்டம்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது விஷயங்கள். தென் அதனால ஆகக்கூடிய கரண்ட் இஷ்யூஸ் என்ன, ஒவ்வொரு டைமும் ஒரு விஷயங்களை பத்தி பேசுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரோல் ஆஃப் ஸ்பீக்கர் பத்தி பேசுவாங்க, இல்ல வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்சிங் ஆர் அமெண்ட்மெண்ட் இன் தி anti-defection lawன்னு பேசுவாங்க. இல்ல சம்டைம்ஸ் anti-defection law வேணுமா வேணாமாங்கிற ஒரு டிபேட்டே நடக்கும். இந்த தடவையும் அதே மாதிரி தான். ஓகே, ஸோ பேராகிராஃப் 4 பத்தின ஒரு டிஸ்கஷன்ஸ் வருது. ஸோ அதை பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் பார்த்துக்கலாம். அதர் தென் தட் ஹவு டு ஸ்ட்ரென்தன் இட் அஸ் யூஷுவல். ஓகே, எய்தர் பிரிஸ்கிரிப்டிவ் ஆர் டிஸ்கிரிப்டிவ் ரெண்டு ஃபார்மேட்ல தான் இருக்கும். ஸோ அதையும் பார்த்துட்டோம் அப்படின்னா ஓவராலா இந்த ரெண்டு டாபிக்ஸ் பத்தின ஒரு மேஜர் டிஸ்கஷன்ஸ் முடிஞ்சிடும். ஸோ இதை வச்சுக்கிட்டு யூ கேன் ஏபிள் டு அப்ரோச் தி கொஸ்டின். ஓகே, ஒன் வித் ரெஸ்பெக்ட் டு எனர்ஜி செக்யூரிட்டி. ஓகே, ஸோ இந்த டாபிக் பொறுத்தளவுக்கு இது எனர்ஜி செக்யூரிட்டி பத்தின ஒரு விஷயம். தென் another டாபிக் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு anti-defection law. ஓகே, ஸோ ஒன் பை ஒன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வி மூவ் ஆன் டு தி கோல் கிரைசிஸ் இன் இந்தியா. ஓகே, ஸோ கோல் கிரைசிஸ் இன் இந்தியா அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் கோல் டிபெண்டன்ட் நேஷன் அப்படிங்கிறது எதை வச்சு ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ பை ரெக்கார்ட்ஸ் தான். ஓகே, ஸோ இந்தியா இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் abundant fossil fuel in India. ஓகே, கோல் தான் மோர்லி டிபெண்டன்ட் ஆன் கோல் தான். ஸோ கிட்டத்தட்ட 50% ஆஃப் கண்ட்ரிஸ் எனர்ஜி நீட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. Okay, then other than that, the International Energy Agency report, which was listed in 2021, because we want to strengthen our points by means of report. So report இருக்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு கொஸ்டின்ல. என்ன ரீசன்னா to justify your answers, nothing more than that. Okay, so அப்போ ஒரு IAEA report 2021ல என்ன சொல்றாங்கன்னா India depends 80% of its energy share by means of three things. One is coal, oil and solid biomass. So idhula coal is the major. Okay, 55% coal da. Then other than that oil and solid biomass, idu moonu da namoda energy mix la irukkudiya vishayangal. Idha depend panni da industry ah irukattum illa household ah irukattum illa agriculture ah irukattum illa other industries oda development ellame idha base panni da irukku. Overall energy share venum appadina fossil fuel dependent ah da inna namu irukom. We are having certain commitment in 2000, that is Paris agreement we have certain commitment. Okay, so 45% of energy share from renewable energy in 2030 la da sollirkom. Okay, so but 63% of 6% with respect to fossil fuel. Then other than that resources அப்படினு பார்த்தா petroleum, natural gas எல்லாமே இருக்கு. பட் ப்ராப்ளம் வித் நீங்க ஹைடல்லாம் போகும்போது eco restoration in sense அங்க ஒரு environmental assessment issues இருக்கு. Then with respect to nuclear energy அப்படின்னு உங்களோட ஷேரை நீங்க இன்க்ரீஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கும் ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் இருக்கு. ஏன்னா பிகாஸ் வி ஆர் நாட் சைன்ட் இன் NPT அக்ரிமெண்ட். ஓகே, ஸோ நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண கிடையாது. ஸோ அதெல்லாம் சம் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வேர் வி கேன் ஹாவ் சர்டன் லிமிடேஷன்ஸ் இன் தி அதர் டைமென்ஷன்ஸ் இன்க்ளூடிங் ரெனியூபிள் எனர்ஜி. ஸோ ரெனியூபிள் எனர்ஜி அப்படின்னு வரும்போது சோலார் எடுத்துக்கிட்டோம்னா 12 hours தான். தென் அதோட டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கும்போது யூ கேனாட் ஏபிள் டு டேக் ஃபார் அ வெரி லாங் டிஸ்டன்ஸ். ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்கு. தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் PV செல்ஸோட இஷ்யூஸ் இருக்கு, தென் சிப்ஸோட இஷ்யூஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அட் ப்ரெசென்ட் வி வாண்ட் டு ஸ்ட்ரென்தன் அவர் கோல் கெப்பாசிட்டி. அதுதான் இருக்கிற சொல்யூஷன், வெரி ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன். லாங் டேர்ம் இஷ்யூஸாக வேணும்னா நம்ம ரெனியூபிள் எனர்ஜியா ஒரு ஆல்டர்னேட் ஃபியூவெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லலாம். பட் அட் ப்ரெசென்ட் எதை நம்ம ஓவர் கம் பண்ணி ஆகணும்னா வித் ரெஸ்பெக்ட் டு கோல் கிரைசிஸை நம்ம ஓவர் கம் பண்ணி ஆகணும்.
ஸோ அந்த கன்சர்ன்ல மட்டும் இன்னைக்கு இருக்கக்கூடிய டாபிக் அப்ரோச் பண்ணுவோம். வி ஆர் நாட் கோயிங் டு எனிவேர் வித் ரெஸ்பெக்ட் டு ரெனியூவல் எனர்ஜியை பற்றி பேசலாம். ஓகே, எனர்ஜி செக்யூரிட்டி நம்ம தனியா பேசுவோம். அதுல எனர்ஜி எஃபிஷியன்சி அண்ட் எனர்ஜி அக்சஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அங்க வேணா ரெனியூவல் எனர்ஜியை பத்தி பார்க்கலாம். பட் பியூர்லி டிபெண்ட் ஆன் கோல் தான். ஓகே, ஸோ அப்போ கோலோட ஓவரால் டிஸ்ட்ரிபியூஷன் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, உங்களோட பிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு வேலை யூஸ் ஆகும்னாலும் யூஸ் ஆகலாம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் த கோல் கெப்பாசிட்டிஸ், கோல் ஃபீல்ட்ஸ் இன் இந்தியா. ஸோ ஒவ்வொரு ரீஜியனை பத்தி பேசியிருக்கோம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் திங் இஸ் யாரு கோல் டிஸ்ட்ரிபியூஷனை மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் கண்ட்ரோல் தான். ஓகே, ஸ்டேட் கண்ட்ரோல் அப்படின்னு வரும்போது ஹூ இஸ் தி நோடல் அத்தாரிட்டி அப்படின்னா கோல் இந்தியா லிமிடெட் தான். சிஏஎல்ங்கிறது ஒரு பப்ளிக் செக்டர் யூனிட். இவங்க தான் என்ன பண்றாங்க, கோல் டிஸ்ட்ரிபியூஷனோட மேஜர் இது, தட் இஸ் கோல் ப்ரொடக்ஷன் இவங்க தான் பண்றாங்க. அண்ட் இட்ஸ் சப்சிடரி கம்பெனிஸ் லைக் மகாநதி கோல் ஃபீல்ட்ஸ், Central Coalfield Limited, Eastern Coalfield Limited, and others. Okay, these are all the players who are considered to be subsidiaries of Coal India Limited. இவங்ககிட்ட இருந்து தான் யார் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பவர் பிளான்ட் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. பவர் பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எனர்ஜியை டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ், ஸ்டேட்ல டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் இருக்கு, பிரைவேட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் இருக்கு, அவங்க ஷேர் பண்ணிக்கிடுவாங்க. அதர் தென் தட் இம்போர்ட் ஆஃப் கோல்ஸும் இருக்கு. ஓகே, அது யார் பண்ணிக்கிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் இல்ல பவர் பிளான்ட்டே டைரக்டா பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு ஓவரால் மேஜரா 90% ஆல்மோஸ்ட் ஓகே யாரோட டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு கோல் இந்தியா லிமிடெட்ல இருந்து தான். ஓகே, ஸோ இதுதான் இப்ப இருக்கக்கூடிய எனர்ஜி ஷேர் வித் எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் யார் மெயின்டைன் பண்றாங்க அப்படிங்கிறது. ஸோ இதை தாண்டி கரண்ட் சுச்சுவேஷன் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் ஷோஸ் தட் தேர் இஸ் அன் டெபிசிட். ஓகே, ஸோ இயர் பை இயர் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த டெபிசிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. அது இந்த டைம் பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படிங்கறத ரிப்போர்ட் ஓகே சொல்லக்கூடிய விஷயங்கள். ஓவராலா எவ்வளவு எனர்ஜி டெபிசிட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10,778 மெகாவாட். கிட்டத்தட்ட எனர்ஜி டெபிசிட்ங்கிறது ஒரு 5% வரைக்கும் இருக்கும். பட் சம் ஸ்டேட்ஸ்ல ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா 5% ஆஃப் எனர்ஜி டெபிசிட் இருக்கு. சம் ஸ்டேட்ஸ்ல ஈவன் இட் லீட் டு 15%. ஓகே, இது போக கிட்டத்தட்ட எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 214 ஜிகாவாட்ஸ் கிட்ட பை ஆகஸ்ட் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. பீக் பவர் டிமாண்ட் அப்பதான் இருக்கும், அப்பதான் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ண முடியாதுன்னா கோல் டிஸ்ட்ரிபியூஷன் உங்களால மேனேஜ் பண்ண முடியாது பிகாஸ் மான்சூன் டைம். ஓகே, ஸோ மான்சூன் வரும்போது அப்போ அந்த மைனிங் மாதிரி ஆக்ஷன்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிலே ஆகும். டிலே ஆகும்போது என்ன ஆகாதுன்னா கோல் சப்ளை வந்து அவ்வளவு ஈஸியா அவங்களுக்கு போய் ரீச் ஆகாது. ஓகே, ஏன்னா ஒரு லிமிடெட் ஸ்டேட்ஸ் தான், வெறும் ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் இந்த மாதிரி ஏரியாஸ்ல இருந்து தான் சப்ளைவே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல டெஃபினெட்லி தேர் வில் பி எ கிரைசிஸ். ஓகே, ஸோ இந்த கிரைசிஸ் வெரி நியூ டு அஸ் அப்படின்னு கேட்டா இல்ல. இதுக்கு முன்னாடி ப்ரீ மான்சூன், இதுக்கு முன்னாடி அந்த மான்சூன் அக்டோபர் 2021 இருக்கு இல்லையா, அப்பயுமே இந்த கிரைசிஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப இந்த கிரைசிஸ்ங்கிறது என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரினியல் இஷ்யூவா இருக்கு த்ரூ அவுட் தி இயர். ஓகே, ஸோ இப்போதைக்கு இருக்கக்கூடிய டிமாண்ட் படி ரிப்போர்ட் படி பார்த்தா கிட்டத்தட்ட மோர் தென் 173 பவர் பிளான்ஸ் இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 108 பவர் பிளான்ஸ் என்னவா இருக்குதான் கோல் ஷார்டேஜஸ் இருக்குதான். தென் இது ஏன் சடன் ஸ்பைக் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ரீசன்ஸ் கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் ரீசனா சொல்றாங்க. கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் இன் சென்ஸ் ஹீட் வேவ் ஒரு ரீசன். ஓகே, ஸோ இன்க்ரீஸ் இன் ஹீட் வேவ், ஸோ குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அஸ் யூஷுவல் நம்ம இதுக்கும் பழி சொல்லிக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் போஸ்ட் கோவிட் பேண்டமிக் ரெக்கவரி. ஓகே, அந்த ரெக்கவரிங்கும் போது ப்ரொடக்ஷனோட லிமிட் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா, தென் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான அவுட்கமும் வேணும் அப்படிங்கிற அப்போ எனர்ஜி ஷார்டேஜ் அங்க ஆகுது. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் கரண்ட் சுச்சுவேஷன். இன் சென்ஸ் ஒன்னு வித் ரெஸ்பெக்ட் டு ரீசன்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா ஹீட் வேவ், தட் இஸ் குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் ஒரு ரீசன். அப்பார்ட் ஃப்ரம் தட் நார்மலாவே அந்த பாப்புலேஷன் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுறது, தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் இண்டஸ்ட்ரியலோட க்ரோத் இன்க்ரீஸ் ஆகுறது, இதெல்லாம் ஒரு ஆவரேஜான க்ரோத். இது வந்து நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம்னா ப்ரெடிக்ட் பண்ணுவோம். பட் அன்பிரடிக்டபிள் ஆனது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹீட் வேவும் போஸ்ட் கோவிட் பேண்டமிக் ரெக்கவரிங் தான். இது மேஜர் ரீசனா சொல்லப்படுது. ஓகே, அது போக முக்கியமான ரீசன் எதுன்னு சொல்றாங்கன்னா ஒன் இஸ் டிமாண்ட் சர்ஜ், தென் செகண்ட் ஒன் இஸ் சப்ளை டிஸ்ரப்ஷன், தென் தேர்ட் ஒன் இஸ் டிஸ்ஃபங்க்ஷனல் கேஷ் ஃப்ளோ. ஸோ இதுல டிமாண்ட் சர்ஜ் அப்படிங்கிறது அஸ் யூஷுவல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, எந்த கன்சர்ன்ல சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டிமாண்ட் எதனால ஆனது. ஸோ ஒன் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பாப்புலேஷன் சைஸ், தென் அதுக்கப்புறம் குவாலிட்டி ஆஃப் லைஃப், எனர்ஜி யூசேஜ், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதர் தன் தட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பவர் ஷார்ட், தட் இஸ் கோவிட் ஹீட் வேவோட ஒரு ரீசன். தென் செகண்ட் திங் வித் ரெஸ்பெக்ட் டு போஸ்ட் பேண்டமிக் ரெக்கவரி. ஸோ இதெல்லாம் இருக்கிறது ஒரு காரணம் சொல்றாங்க. ஸோ அப்போ ஓவராலா பார்த்தா 4,512 மெகா யூனிட் இப்போ வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எந்த லெவல்ல இருந்து அப்படின்னா 3942 மெகா யூனிட்ல மில்லியன் யூனிட்ல இருந்து. ஸோ கிட்டத்தட்ட இப்போ 14%, தட் இஸ் 14.5% க்ரோத் கம்பேர் பண்ணா லாஸ்ட் இயரை விட.
காரணம் இதுதான். மேஜரா இருக்கக்கூடிய ரீசன்ஸை தாண்டி இது ஒண்ணுதான். ஓகே. தென் அபார்ட் ஃப்ரம் தட் பவர் பிளான்ட்ஸ் எல்லாமே என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதோட ரன்னிங் கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட 59% தான் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷனே. பட் அப்போ 41% என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபுல் த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அது என்ன பண்ண முடியலன்னா பவர் பிளான் லோட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்களால என்ன பண்ண முடியல, ஃபுல் கெப்பாசிட்டி அச்சீவ் பண்ண முடியல. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் சர்ஜஸ் இம்ப்ரூவ் ஆகுது. டிமாண்ட் சர்ஜஸ் இம்ப்ரூவ் ஆகுதுன்னொடனே நம்ம என்ன போட்டுருவோம் அப்படின்னா பழைய தூக்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே போட்டுருவோம். ஆனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு காரணமே கிடையாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்தளவுக்கு வி ஆர் ஹேவிங் ஆன் 236 ஜிகாவாட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு வி ஆர் ஹேவிங் ஆன் ரன்னிங் கெப்பாசிட்டி. ஓகே. பட் என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால ஃபுல்லா அந்த பவர் லோட் ஃபேக்டர்னு சொல்லுவோம். அதை நம்மளால ஃபுல்லா அச்சீவ் பண்ண முடியல. ஸோ அப்போ இந்த கிரைசிஸ்க்கான ரீசன் என்னன்னு கிடையாதுன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. பிகாஸ் வி ஆர் ஃபுல்லி கேப்பபிள். ஓகே. பிரச்சனை எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோலோட டிமாண்ட் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. தட் இஸ் எனர்ஜியோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அட் த சேம் டைம் என்ன பண்ண முடியல, கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் இவங்களால அதிக லெவல்ல பண்ண முடியல. அப்போ ஒன்று டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனது ஒரு ரீசன். ஸோ அப்போ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்போ கண்டிப்பா டிமாண்ட் இருக்கிற இடத்துல சப்ளை இருந்தா வெல் அண்ட் குட் மேட்ச் பண்ணிடலாம். பட் இங்க பிரச்சனை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சப்ளை கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆயிடுச்சு. அப்போ சப்ளை கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காரணம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோல் ப்ரொடக்ஷன்ல தட் இஸ் கோல் அந்த மைனிங் பண்றதுல இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மான்சூன் டயத்துல யூஸ்வலாவே என்ன வந்துடும்னா ரெயின் வந்துடும். ஸோ அது ஒரு ரீசன். எப்பயுமே அந்த மான்சூன் டயத்துல வரக்கூடிய கோல் ஷார்டேஜஸ்க்கு ஒரு காரணம் இதுதான். தென் சம்மர் டைம்ல வர்றதுக்கான காரணம் எதுன்னு பாத்தீங்கன்னா மேஜரா வந்து சம்மர் சீசன். ஸோ யூஸ்வலா ஆகக்கூடியதை விட அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது. அதர் தன் தட் மேஜர் சப்ளை டிஸ்ரப்ஷனுக்கான காரணம் என்னன்னு சொல்றாங்கன்னா கோல் ப்ரொடக்ஷன் ப்ராப்ளம் எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷார்டேஜ் இன் ரயில்வே வேகன்ஸ். இன் சென்ஸ் யூஸ்வலா டிரான்ஸ்போர்டேஷன்ல கோலை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க ஷிஃப்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டிரான்ஸ்போர்டேஷன் மெக்கானிசம் எதுன்னு பாத்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ரயில்வே தான் யூஸ் பண்றாங்க. ஸோ ரயில்வே யூஸ் பண்றதுனால என்ன ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா தே ஆர் நாட் ஹேவிங் அன் ஃபுல் கெப்பாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு கேரி தி லோட் ஆஃப் கோல் ஃப்ரம் ஒன் ஸ்டேட் டு அனதர் ஸ்டேட். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ளை டிஸ்ரப்ஷன்ஸ் நடக்குது. ஸோ அப்போ சப்ளை டிஸ்ரப்ஷன்ஸ் இது ஒரு காரணம் அப்படின்னா இன்னொரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ். ஜியோ பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு வரும்போது கண்டிப்பா இங்க யாரு இழுத்துட்டு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா அண்ட் உக்ரைன் வார். இந்த ரஷ்யா அண்ட் உக்ரைன் வார்னால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ்வலாவே மற்ற ப்ராடக்ட்ஸ்க்கான சப்ளை டிஸ்ரப்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி கோலுக்கான சப்ளை டிஸ்ரப்ஷன்ஸ் இருக்கு. டியூ டு இன்ஃபிளேஷன் ரேட்னால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தோனேஷியா மாதிரி கோல் எக்ஸ்போர்ட்டட் கண்ட்ரிஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட பிரைஸ் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரைஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது அப்போ ஆல்ரெடி பவர் பிளான்ட் எல்லாமே என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பவர் தட் இஸ் ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல இருக்கக்கூடியதுனால பர்ச்சேஸ் பண்ண முடியல அவங்களால. அவ பர்ச்சேஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல என்ன பண்ண முடியல, அவங்களால சப்ளைவை டிமாண்டுக்கு ஏற்ற அப்படி அவங்களால கொடுக்க முடியல. இது ஒரு மேஜர் ரீசன். ஓகே. ஸோ இது ஒரு காரணம். இன்சென்ஸ் டிமாண்ட் ப்ராப்ளம் ஒன்று இருக்கு, தென் சப்ளை கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஒன்று இருக்கு. மூணாவது ப்ராப்ளம் என்ன சொல்றாங்கன்னா டிஸ்ஃபங்க்ஷனல் கேஷ் ஃப்ளோ. டிஸ்ஃபங்க்ஷனல் கேஷ் ஃப்ளோன்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கான மூல காரணம் யாருன்னு பார்த்தா டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் தான் சொல்லுவாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் அப்படிங்கிறது இப்ப தமிழ்நாடை பொறுத்தவரைக்கும் டான்ஜெட்கோ. ஸோ இந்த டான்ஜெட்கோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தே ப்ரொக்யூர் சம் எனர்ஜி ஆர் பவர் ஃப்ரம் தி பவர் பிளான்ட். ஸோ பவர் பிளான்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அமௌண்ட்டை கொண்டு போய் யார்கிட்ட கொடுப்பாங்க, கோல் இந்தியா லிமிடெட் இல்ல மற்ற கம்பெனிஸ்ட கொடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொக்யூர் பண்ணுவாங்க கோலை. கோல் இங்க இருந்து பவர் பிளான்ட்டுக்கு போகும், பவர் பிளான்ட்ல இருந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணி டான்ஜெட்கோ கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா டான்ஜெட்கோ அவங்களோட அமௌண்ட் தட் இஸ் ரீபேமெண்ட் இங்க கொடுத்தா மட்டும்தான் இந்த அப்ஸ்ட்ரீம் ஃப்ளோ வந்து கரெக்டா இருக்கும். டவுன் ஸ்ட்ரீம் ஃப்ளோங்கிறது எதை வச்சு நம்ம கொஸ்டின் பண்ணிடலாம் அப்படின்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை வச்சு கொஸ்டின் பண்ணிடலாம். பட் அப்ஸ்ட்ரீம் ஃப்ளோ அப்படிங்கிறது டான்ஜெட்கோ கம்பெனி தட் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் கரெக்டா அவங்களோட அமௌண்ட்டை யாருக்கு ரீபே பண்ணிடணும், பவர் பிளான்ட்டுக்கு ரீபே பண்ணணும். அப்படின்னா தான் சிஏஎல் பண்ண முடியும். மோஸ்ட் ஆஃப் த பவர் பிளான்ட்னால என்ன பண்ண முடியல, பணத்தை திருப்பி கொடுக்க முடியல. இன்சென்ஸ் கோல் இந்தியா லிமிடெட் கொடுக்க முடியல, இல்ல அதர் கம்பெனிஸ்க்கு கொடுக்க முடியல. ஜெனரேஷன் கம்பெனிஸ் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இந்த பவர் பிளான்ட்னால கொடுக்க முடியாத சுச்சுவேஷன்ல அப்ப என்ன பண்ண முடியலன்னா அவங்களால ஃப்ரீக்வெண்டா கோல் அவங்களால சென்ட் பண்ண முடியல. ஸோ இப்போ வரைக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸோட ஓவரால் டியூ எவ்வளவு சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட 1 lakh crore சொல்றாங்க ஆல் ஓவர் இந்தியா. ஸோ நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருந்தாலுமே பட் இன்னும் அது என்ன பண்ணல, ஃப்ரூட்ஃபுல்லா இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் உஜ்வாலா டிஸ்காம் அஷூரன்ஸ் யோஜனான்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் உதாய் ஸ்கீம்னு சொல்லுவோம். ஓகே. உதாய் ஸ்கீம் மாதிரி ஸ்கீம்லாம் நிறைய எடுத்து வந்திருக்காங்க டு ஸ்ட்ரென்தன் தி டிஸ்காம் கம்பெனிஸ். பட் இன்னமும் அதோட ரிசல்ட் என்ன ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல்ஃபில்டா வரல.
ஸோ அப்போ ஒன்று டிமாண்ட் கன்ஸ்டன்ட்ஸ் இருக்கு, டிமாண்ட் இஷ்யூஸ் இருக்கு, சப்ளை கன்ஸ்டன்ட்ஸ் இருக்கு, தென் டிஸ்ஃபங்க்ஷனல் கேஷ் ஃப்ளோ. இது 3 தான் மேஜரான ரீசன்ஸ் சொல்றாங்க. Other than that, there are certain issues with respect to already சொன்ன மாதிரி chronic insolvency of distribution companies. Then already இதுவும் சொல்லிட்டேன், inability to pay upstream suppliers. ஸோ இது ஒரு பிரச்சனை. ஏன்னா ஆல்மோஸ்ட் குயிக் ஃபிக்ஸ் சொல்யூஷன் மாதிரி தான் இருக்கோ தவிர ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் இல்லை. ஓகே, ஏன்னா யூஸ்வலா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கேட்டா ஏன் கோல் அலோகேஷன்ல நீங்க கரெக்டா டிஸ்பேச் பண்றது இல்லை அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க அந்த அமௌண்ட் எனக்கு கொடுக்கறது இல்லைன்னு சொல்லுவாங்க. பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ்ட இல்ல பவர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்ட நீங்க கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு கோலை கரெக்டா சப்ளை பண்றது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது 2 தான் மேஜர் ரீசன்ஸ். Then other important reason under the report from the Council on Energy, Environment and Water Assessment, it stated that there is a disproportionate share of generation coming from, in sense ஒரு கோல் அலோகேஷன் பண்ணும்போது, in sense ஒரு கோல் அலோகேட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஓல்டர் இன்எஃபிஷியன்ட் பிளான்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய கோல் அலோகேஷனை விட ரொம்ப எஃபிஷியண்டா இருக்கக்கூடிய பவர் பிளான்ட்ஸ் இருக்கும் இல்லையா, இதுக்கு கம்மியா தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்படி ஆகும்போது கிட்டத்தட்ட 6% ஆஃப் லாசஸ் நடக்குது. இதை நீங்க கரெக்டா ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணிட்டீங்கனால 6% ஆஃப் எனர்ஜி லாசஸ் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்சென்ஸ் இன்னும் எஃபிஷியண்டா பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஸோ இவங்க சொல்றது என்ன அப்படின்னா, பழைய பவர் பிளான்ட் யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பவர் பிளான்ட் யூனிட்ஸ்க்கு அதிகப்படியான கோல் சப்ளையும், இப்ப வெரி ரீசென்ட்லி வரக்கூடிய வெல் எஃபிஷியன்ட் பவர் பிளான்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கு ரொம்ப கம்மியான கோல் டிஸ்ட்ரிபியூஷனும் பண்றதுனால ஆகக்கூடிய பிரச்சனை. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோல் இஷ்யூஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அது காரணம் அந்த பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்ல அவங்க சைன் பண்ணதை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அப்ப என்ன கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம் ஃபிளெக்சிபிலிட்டி இல்லை அவங்களோட அக்ரிமெண்ட்ஸ்ல. ஸோ அது ஒரு மேஜர் ரீசன். The next thing is with respect to already சொன்ன மாதிரி ரஷ்யா உக்ரைன் கான்ஃபிளிக்ட். ஓகே, ஸோ ஹிஸ்டாரிக்கலி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதர் பிரைசஸ் லைக் வீட் பிரைசஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆச்சோ, ஆயில் பிரைசஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆச்சோ, ஸோ அது மாதிரி இதுவும் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அதனால கவர்மெண்ட்னால இல்ல பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ்னால என்ன பண்ண முடியலன்னா இம்போர்ட் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரிப்போர்ட் சொல்லுது இல்லையா, the cost of imported coal in India is expected to be 35% higher in the fiscal year 2022 compared to the past year. ஓகே, ஸோ இதெல்லாம் காரணம் எதுக்கான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசன்ட் கோல் கிரைசிஸ் ஆனதுக்கான காரணம் இல்ல பவர் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இது இம்பாக்ட் என்ன, அஸ் யூஷுவல் இண்டஸ்ட்ரீஸ் பாதிக்கப்படும், அப்பார்ட் ஃப்ரம் தட் அக்ரிகல்ச்சர் செக்டார் பாதிக்கப்படும், அப்பார்ட் ஃப்ரம் தட் பிசினஸ் செக்டார்ஸ்ல. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு கைடன்ஸ்லாம் கொடுத்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ வெரி எஸ்பெஷலி ராஜஸ்தான் ஸ்டேட்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸோ உங்களோட ப்ரொடக்ஷன் லிமிட்டை கொஞ்சம் ரேஷனலைஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கைடன்ஸ்லாம் வந்துச்சு. Okay, so அப்போ power crisis is very hard to hear. It is very create a huge impact in the economy. So இப்போ இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது there should be an reforms in that. கண்டிப்பா அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான காரணம் இருக்கும். ஒன்னு வாட் இஸ் த ரீசன் ஃபார் தி பவர் கிரைசிஸ் கேட்கலாம், இல்ல ஹவு டு ஓவர் கம் தட் சேலஞ்சஸ் கேட்கலாம். அப்போ எப்படி சேலஞ்ச் பண்றது அப்படின்னா, யூட்டிலைஸ் ஃபுல் கெப்பாசிட்டி. அந்த பவர் யூட்டிலைசேஷன் சொல்லுவோம் இல்லையா, இந்த எங்க இருக்கு பிளான்ட் லோட் ஃபேக்டர்னு சொன்னது இல்லையா. ஸோ பிளான்ட் லோட் ஃபேக்டர் நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்ட்ரென்தன் இட். பிளான்ட் லோட் ஃபேக்டர் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ரேஷியோ ஆஃப் பவர் ப்ரொடியூஸ்ட் பை எனி பிளான்ட் அகேன்ஸ்ட் த மேக்ஸிமம் பவர். ஸோ இந்த பிளான்ட் லோட் ஃபேக்டரை நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்கனாலே ஸோ ஹாஃப் ஆஃப் த ப்ராப்ளம் தான் உங்களால சால்வ் பண்ண முடியும். ஏன்னா 59% ஆஃப் கெப்பாசிட்டி தான் நீங்க யூட்டிலைஸ் பண்றீங்க. ரிமைனிங் 41% என்ன பண்றது இல்லை, யூ ஆர் நாட் யூட்டிலைசிங் இட் ப்ராப்பர்லி. தென் ரேஷனலைஸ் தி அலோகேஷன் ஆஃப் கோல். இன்சென்ஸ் நான் இப்போ ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த பவர் பிளான்ட்ஸ்ல எஃபிஷியன்டான பவர் பிளான்ட்டுக்கு நீங்க கம்மியான டிஸ்ட்ரிபியூஷனும், ஒரு பழைய ஓல்டு பவர் பிளான்ட்ஸ்க்கு ரொம்ப அதிகப்படியான கோலும் நீங்க அலோகேட் பண்றதோட ப்ராப்ளம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஃபிஷியன்டா எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்போ அதை நீங்க ரேஷனலைஸ் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா 6% ஆஃப் ஒரு ஆனுவல் ரெக்யர்மெண்ட் அவங்களால சார்ட் அவுட் பண்ணிடும். ஓகே, தென் ஸ்மார்ட் அசஸ்மெண்ட். ஸ்மார்ட் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் அந்த டிமாண்டுக்கான அசஸ்மெண்ட் தான். டிமாண்டுக்கான அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சம்மர் சீசன்னா அதிகமாகும், வின்டர் சீசன்னா கம்மியாகும் அப்படிங்கிற அந்த அசஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்மார்ட் அசஸ்மெண்ட் அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. அது யூஸ்வலாவே மீடியம் அண்ட் ஷார்ட் டேர்ம் பொறுத்தவரைக்கும் அவங்க ஃபோர்காஸ்ட் பண்ணிடுறாங்க. பட் தே ஆர் நாட் ஹேவிங் அ டூல் ஃபார் அசஸ் இட் இன் தி லாங்கர் டேர்ம். ஸோ அப்போ லாங் டேர்ம் அசஸ்மெண்ட் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்ட்ரென்தன் பண்றது மூலமா இதை ஓவர் கம் பண்ண முடியும். தென் வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி ரிஃபார்ம்ஸ். ஸோ இது ஃப்ரம் த சின்ஸ் ஃப்ரம் தி டைம் ஆஃப் 2014ல இருந்து இது டிமாண்ட்ல தான் இருக்கு. ஓகே, தே ஆர் டூயிங் சம் ரிஃபார்ம்ஸ், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஆல்மோஸ்ட் என்ன பண்ணி ஆகணும்னா, யூ ஷுட் மேக் இட் மோர் எஃபிஷியன்ட். ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு டெஃபினெட்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் கிவ் சம் கைட்லைன்ஸ் அண்ட் இட் இஸ் ஆல்சோ வெரி அபைட் ஃபார் தி ஸ்டேட் கவர்மெண்ட் டு ஃபாலோ தோஸ் ரூல்ஸ். பட் இட் இஸ் இன் த பீஸ் மீல் சேஞ்சஸ், நாட் இன் தி ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ்.
ஸோ ஸ்மார்ட் மீட்டரிங் பண்றாங்க, தென் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபருக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. இதெல்லாம் எவ்ரிதிங் இஸ் ஃபைன். பட் இன்னும் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும். அப்படி ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரும்போது கிட்டத்தட்ட டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் 21% லாஸ் ஆகுது இல்லையா? இது நம்மளால ரெடியூஸ் பண்ண முடியும். ஓகே, த நெக்ஸ்ட் திங் இஸ் தட் இஸ் இதுதான். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இன்ட்ரோடியூசிங் ஸ்மார்ட் மீட்டர்ஸ், நெட்வொர்க் ஸ்ட்ரென்தனிங், எம்பவரிங் ரெகுலேட்டர்ஸ், இதெல்லாம் என்ன பண்ணி ஆகும்னா நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அது இன்க்ரீஸ் ஆகும். தென் அஸ் யூஷுவல் நம்ம எப்பயும் போல வச்சிருக்கக்கூடிய ஸ்டாக் பாயிண்ட் இன்க்ரீஸ் இன் ரெனியூவல் எனர்ஜி ஷேர். ஸோ கிளைமேட்டிக் கண்டிஷன், ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்லாம் பார்க்கும்போது பெட்டர் கோ ஃபார் ரெனியூவல் எனர்ஜி ஷேர். ஓகே, அதுக்கான ஆக்ஷன்ஸும் கவர்மெண்ட் சைடு இருந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் மாதிரி, ஒன் சன் ஒன் வேர்ல்டு ஒன் கிரிட், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவர்மெண்ட் சைடு வந்து எடுத்துட்டு தான் வராங்க. டிசாஸ்டர் பொல்யூஷன் அலையன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம். பட் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சஜஷன் கொடுக்கலாம். தென் இன்க்ரீசிங் பேக் அண்ட் கெப்பாசிட்டி ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ பேக் அண்ட் சப்ளை இன் சென்ஸ் அந்த டியூரிங் அட் த டைம் ஆஃப் பீக் டைம்ல there is a problem with railways to shift a coal from one place to another place. Very recently என்ன பண்ணாங்கன்னா பேசஞ்சரோட ட்ரெயின் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு ஸோ இதுக்குன்னு என்ன பண்ணாங்கன்னா செப்பரேட் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. பட் ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் வேணும் இல்லையா? அப்போ அதுக்கு நீங்க என்ன பண்ணி ஆகணும்னா ஹவ் டு கோ ஃபார் சம் டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார்ஸ். டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார்ஸ் இன் சென்ஸ் செப்பரேட் ஃப்ரைட் காரிடார்ஸ் which can use it only for the supply of coal from one place to another place. ஸோ இதை ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த சப்ளை லைன் என்ன பண்றாங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி தானே இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல. ஸோ இப்போ கோல்லாம் யூஸ் பண்ணி நீங்க இன்ஜின் ரன் பண்றது இல்லை, டீசல் இன்ஜின்ஸ் கிடையாது. ஸோ இப்போ யூஸ் பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிசிட்டி தான். அப்போ அதை என்ன சொல்றாங்கன்னா இம்ப்ரூவ், அதோட ஹைட்டை இம்ப்ரூவ் பண்றதுனாலயோ இல்ல நீங்க வச்சுக்கக்கூடிய வேகன் கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு டபுள் டெக்கரா மாத்தினாலோ அப்படிலாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா யூ கேன் கெட் பிரிங் மோர் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ். ஸோ அப்போ டபுள் ஸ்டாக்டு கண்டெய்னர்ஸ் இதெல்லாம் நீங்க எடுத்துட்டு போனோம் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய லைனோட லென்த் 7 மீட்டர் மேல நீங்க எடுத்துட்டு போகும்போது இன்னும் எஃபிஷியன்ட்டா நீங்க டிரான்ஸ்போர்ட்டேஷனை அச்சீவ் பண்ண முடியும். அப்போ பிரச்சனை ஒரு இடத்துல இருந்தாலும் வேற ஒரு சொல்யூஷன் என்ன ஆகுதுன்னா இதுக்கு சொல்யூஷன் ஆகுது. அது எப்பயுமே யோசிக்கும். ஸோ ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷன் ஒரு இடத்துல மட்டும் இல்லை, இன்னொரு இடத்துலயும் இருக்கு. அப்போ கோல் தான் பிரச்சனை, பட் இன்சைடு த திங்ஸ் லைக் பவர் பிளான்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்றது, எஃபிஷியன்சி இம்ப்ரூவைஸ் பண்றது, டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸை ஸ்ட்ரென்தன் பண்றதையும் தாண்டி இம்போர்ட்ல டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் ஒரு ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னா நீங்க ரயில்வேஸையும் இம்ப்ரூவ் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிறது இதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். அப்போ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரயில்வேஸ்ன்னு கேட்டா இது ஒரு சப்ஸ்டான்ஷியேட்டிங் பாயிண்டாகவும் நீங்க ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ரயில்வேஸ் என்ஷூரிங் அண்ட் எனர்ஜி செக்யூரிட்டி. ஓகே, தாராளமா சொல்லலாம் இல்லையா? ஸோ கிரைசிஸ்ல ரயில்வேஸ்லாம் பிரைவேடைசேஷன் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும்போது அப்போ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் என்னன்னா ஜஸ்டிஃபை பண்றதுக்கான பாயிண்ட்ஸா உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட். ஓகே, தென் ரீவிசிட்டிங் தி எக்ஸிஸ்டிங் ஃபியூவல் அக்ரிமெண்ட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்சென்ஸ் அது ஒரு ஃபிளெக்சிபிளான அக்ரிமெண்டா இருக்கும்போது, கண்டிஷனல் ஃபிளெக்சிபிலிட்டியோட இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களால என்ன பண்ண முடியும்னா பவர் ஷார்டேஜஸை பேஸ் பண்ணி அந்த சப்ளை டிமாண்ட் மிஸ்மேனேஜ்மெண்ட் அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியும். தென் பிளான்ட் லோட் ஃபேக்டர்ஸ் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஓகே, அதர் தென் தட் இப்ப சொன்ன மாதிரி லைக் கண்ட்ரி ஸ்டேட்ஸ் லைக் ராஜஸ்தான், குஜராத், தமிழ்நாடு ஆல்ரெடி தே ஆர் பெட்டர் இன் தி ரெனியூவல் எனர்ஜி பொட்டன்ஷியல் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரென்தன் மெக்கானிசமும் அவங்ககிட்ட இருக்கு. இன்னுமே என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்சஸ் ஆஃப் லைக் ரெனியூவல் எனர்ஜி அவங்க இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்றது மூலமா எதை நம்மளால ஓவர் கம் பண்ண முடியும்னா கோல் கிரைசிஸ் மாதிரி விஷயங்களை ஓவர் கம் பண்ண முடியும். அப்ப இவ்வளவுதான் இஷ்யூஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கோலோட இப்ப இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னங்கிறத பார்த்தாச்சு, எனர்ஜி ஷேர் என்னன்னு பார்த்தாச்சு, அதை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்றது அப்படின்னு பார்த்தாச்சு. ஸோ இது ஒரு டாபிக். ஸோ இது ரிலவெண்டா டெஃபினெட்லா தேர் மஸ்ட் பி எ கொஸ்டின் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதை ப்ரெடிக்ட் பண்ணி தான் எடுத்துருக்கோம். ஸோ வந்தா இட் இஸ் குட். ஓகே, ஸோ அப்போ அதுக்கு ரெடி ஆகிக்கங்க. த நெக்ஸ்ட் திங் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆன்டி-டிஃபெக்ஷன் லா. ஸோ ஆன்டி-டிஃபெக்ஷன் லா அப்படின்னு வரும்போது இதுக்கு பேரே கட்சி தாவுதல் தடை சட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இன்சென்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 1960ஸ்க்கு அப்புறம் ஸோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில இருந்து பார்ட்டி டிக்கெட் வாங்கிட்டு ஒரு எம்எல்ஏ அந்த பார்ட்டியில இருந்து இன்னொரு பார்ட்டிக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவிடுறாரு அப்படின்னா, இன்சென்ஸ் ஒரு பார்ட்டியில இருந்து இன்னொரு பார்ட்டிக்கு போயிடுறாரு அப்படின்னா அவரு வின் பண்ணது அந்த பார்ட்டியோட அஃபிலியேஷன், அந்த பார்ட்டியோட டிக்கெட், அந்த பார்ட்டியோட ஃபேஸ் வேல்யூ. இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அப்ப என்ன ஆகுதுன்னா அவங்க ரெபல் ஆகுறாங்க. அப்ப இந்த ரெபல்ங்கிற ஒரு மெக்கானிசம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா நடக்குது. சில நேரம் ஹார்ஸ் ட்ரேடிங்கிற நேம்ல ஸோ காசு கொடுத்து அவங்க வாங்கப்படுறதா ஒரு அலிகேஷன் குற்றச்சாட்டும் இருக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய விஷயங்களை தடுக்கிறதுக்காண்டி 1985ல 52nd அமெண்ட்மெண்ட் மூலமா கொண்டு வந்ததுதான் இந்த ஆன்டி-டிஃபெக்ஷன் லா. ஸோ இந்த ஆன்டி-டிஃபெக்ஷன் லா அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா டு அவாய்ட் ஃப்ளோர் கிராசிங் பை தி லெஜிஸ்லேட்டர்ஸ். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி அவங்க கட்சி தாவும் போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா டிஸ்குவாலிஃபை பண்ணப்படுறாங்க. அதுக்காக கொண்டு வந்ததுதான் 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985 அண்டர் ஆன்டி-டிஃபெக்ஷன் லா.
ஓகே, ஸோ இதோட அப்ஜெக்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் to arrest the practice of legislators from changing the political affiliation from one party to another party during their term in office. ஸோ அப்போ ஒரு எம்பியோ ஒரு எம்எல்ஏவோ ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு மாறுறாரு அப்படிங்கிற பட்சத்துல அவரோட சீட் என்னவாகுது அப்படின்னா பறிமுதல் செய்யப்படும். ஆர் ஹி கெட் டிஸ்குவாலிஃபைடு. அப்ப இதுக்கு எதாவது கிரவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டா எஸ் இட் இஸ். தேர் ஆர் சர்டன் கிரவுண்ட்ஸ். In under these grounds, if he go for that means he will attract anti-defection. So அப்போ grounds for disqualification அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் voluntarily give up his membership. So voluntarily give up his membership அப்படிங்கிறது எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில அவர் மெம்பரா இருப்பாரோ. ஸோ ஒரு பார்ட்டியோட மெம்பரா இருப்பார் இல்லையா, அந்த பார்ட்டியோட மெம்பர்ஷிப்பை அவர் லோஸ் பண்ணும்போது, ஸோ கிவ் அப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில இருந்து அவர் வெளியேறாருனாலே அவரோட எலெக்டட் சீட்டும் வெளியேறி. ஸோ இது ஒன்று. தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் விப்னு சொல்லுவாங்க, கொரடான்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹவுஸ்ல கண்டக்ட் பண்ணும்போது, ஸோ ஒரு சில டெசிஷன்ஸ் எடுக்கிறதா இருந்தா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஓட்டுக்கு வந்து தட் இஸ் ஒரு லா பாஸ் பண்றாங்க அப்படின்னா எஸ் தட் இஸ் 8-9 சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்றதுக்கு அவங்க ஒரு கைடன்ஸ் கொடுப்பாங்க. அதை மீறி அவர் செய்யும் போது இன்சென்ஸ் வெதர் ஹி vote or abstain from vote in such a house contrary to any direction issued by his political party or anyone authorized to do so without obtaining prior permission means. ஸோ இதுக்கு முன்னாடி பெர்மிஷன் வாங்காம அந்த மாதிரி செய்யும் போது அவர் இதுல உள்ள வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. And a precondition for his disqualification is absent from the voting should be not condoned by his party or otherwise person with 15 days of such incident. ஸோ அவர் பண்ணதுக்கு அப்புறம் அது போக ஒரு சுயேட்சை எம்எல்ஏன்னு சொல்லுவோம் இல்லையா, இஃப் அன் இண்டிபெண்டன்ட் எலெக்டட் மெம்பர். ஸோ அவர் ஒருவேளை ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில ஜாயின் பண்றதா இருந்தா ஆதரவு தெரிவிக்கலாம், பட் அந்த பார்ட்டியில போய் ஜாயின் பண்ணிடக்கூடாது. ஓகே, ஒரு இண்டிபெண்டன்ட் பார்ட்டி இண்டிபெண்டன்ட் பொலிட்டிக்கல் மெம்பராகவே இருந்து அவர் என்ன பண்ணலாம்னா ஒரு ரூலிங் பார்ட்டியோ இல்ல அப்போசிஷன் பார்ட்டியோ ஆதரவு தெரிவிக்கலாம், பட் ஒரு பார்ட்டில இருந்து இன்னொரு பார்ட்டியில போய் ஜாயின் பண்ணிக்கூடாது. இன்சென்ஸ் அவர் ஒரு சுயேட்சை எம்எல்ஏ இல்லையா, அந்ததுனால. இந்த நாமினேட்டட் மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராஜ்யசபால 12 மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த 12 மெம்பர்ஸ் அப்படின்னு வரும்போது இந்த ராஜ்யசபா நாமினேட்டட் எம்பிஸ் இருக்காங்கல்ல, இவங்க ஒரு பார்ட்டியில போய் ஜாயின் பண்றாங்க அப்படின்னா ஜாயின் பண்ணலாம், தே அலோ ஃபார் இட். பட் 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் போய் ஜாயின் பண்ணக்கூடாது. ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹி கோ ஃபார் டிஸ்குவாலிஃபிகேஷன். பட் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1985ல ஒரு எக்ஸப்ஷன்ஸ் கொண்டு வர்றாங்க. இன்சென்ஸ் 1/3, இப்போ 30 பேர் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டியில 10 மெம்பர் போய் ஜாயின் பண்ணிடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னன்னா எக்ஸம்ஷன்ஸ் அப்படின்னு இருந்தது. 91st அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல 2003ல ஒரு சேஞ்ச் கொண்டு வராங்க. அந்த சேஞ்ச் என்ன அப்படின்னா 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ். ஸோ 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் அப்படின்னு வரும்போது கிட்டத்தட்ட 20 பேர் போய் இன்னொரு பார்ட்டியோட ஒரிஜினல் பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு சொல்றாங்க. இதுதான் பிரச்சனை, யார் ஒரிஜினல் அப்படிங்கிற ஒரு வேர்டு தான் இப்ப இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன். ஓகே, ஸோ அப்போ இந்த 20 மெம்பரும் போய் இன்னொரு பார்ட்டியோட அசோசியேட் ஆயிட்டாங்க அப்படின்னா இவங்க மேல நீங்க என்ன இம்போஸ் பண்ண முடியாது, ஆன்டி டிஸ்குவாலிஃபிகேஷன் லா கொண்டு வர முடியாது. இன்சென்ஸ் ஆன்டி டிஃபெக்ஷன் லா இம்போஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மெர்ஜரை என்ன பண்றாங்கன்னா அங்கீகரிக்கிறாங்க, இன்சென்ஸ் ஆத்தரைஸ் பண்றாங்க, அக்செப்டும் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு 30 பேர் இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ்ல ஒரு பார்ட்டியில இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்ல 20 பேர் இன்னொரு பார்ட்டியோட போய் அசோசியேட் ஆகி மெர்ஜ் ஆயிடுறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லால இருந்து எக்ஸம்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அட் த சேம் டைம் அந்த மெர்ஜரை அக்செப்டும் பண்ணிக்கிறாங்க. அதுதான் இங்க இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான ஃபேக்டர். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அவர் டிஸ்குவாலிஃபை ஆயிட்டா திருப்பி கண்டெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னா எஸ், ஹி கேன் ஏபிள் டு கண்டெஸ்ட் இன் தி சேம் ஹவுஸ் ஃபார் தி செகண்ட் டைம். ஸோ இது ஒரு பிரச்சனை. இது ஃப்ரம் த லாங் டைம் தே ஆர் ஆஸ்கிங் ஃபார் தம் டு நல்லிஃபை இட். இன்சென்ஸ் இந்த ப்ரொவிஷனை எடுக்க சொல்றாங்க. ஸோ இது ஈவன் கர்நாடகா கவர்மெண்ட் இஷ்யூஸ்ல கூட இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக் டிபேட் ஆச்சு. தென் யார் டிசைட் பண்ணணும் அப்படின்னா ப்ரிசைடிங் ஆஃபீஸர் தான், எஸ்பெஷலி சேர்மன் இன் ராஜ்யசபா அண்ட் ஸ்பீக்கர் இன் லோக்சபா. சேம் கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கும் போதுமா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கும்? எஸ், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கும் போதும். ஓகே, இப்போ நடந்த மகாராஷ்டிரா இஷ்யூ அது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்குள்ள நடந்தது. ஸோ அப்போ ஸ்டேட்டோட ஸ்பீக்கருக்கும் அதே ரைட்ஸ் தான் இருக்கு. ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூவா? எஸ், இட் இஸ் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ. 1985ல இருந்து இருக்கக்கூடிய ஆன்டி டிஃபெக்ஷன் லால ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஹோதா ஹோலகன் வர்சஸ் ஜட்ஜிலு அப்படிங்கிற கேஸ்ல தான், இந்த கேஸ்ல தான் 1992ல ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூ என்ன சொல்றாங்கன்னா எஸ்ஆர் பொம்மாய் கேஸ்ல சொன்னாதான் ஜுடிஷியல் ரிவ்யூ சப்ஜெக்ட் டு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். அப்போ ஒரு ப்ரிசைடிங் ஆஃபீஸர் எடுக்கக்கூடிய ஒரு ஜட்மெண்ட்டை அந்த இடத்துல அவர் என்ன பண்ணிடுறாருன்னா குவாசி ஜுடிஷியல் ஃபங்க்ஷன் பண்றாரு. ஸோ ஒன்ஸ் குவாசி ஜுடிஷியல் ஃபங்க்ஷன் பண்ணாலே ஹி இஸ் கம்ஸ் அண்டர் தி சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹை கோர்ட்டோட டைரக்ஷன், தட் இஸ் அதுக்குள்ள வந்துடுறாரு, ப்ரிசைடிங்குள்ள வந்துடுறாரு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா இட் இஸ் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ தான்.
தென் ஏதாவது டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்களா? இதெல்லாம் லிமிடேஷன்ஸ். ஏன் இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா, இதெல்லாம் தான் ரெக்டிஃபை பண்ணணும் நம்ம வே ஃபார்வர்ட்ல சொல்லணும். ஓகே, அப்போ டைம் லிமிட் இருக்கான்னு கேட்டா, there is no any specified time period for the person, that is presiding officer, to take decision on the anti-defection of concerned person or a group of persons. ஸோ எந்த டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கும் எந்த விதமான ஒரு டைம் லிமிடேஷனும் கிடையாது. அது ஸ்பீக்கர் எடுக்கிற முடிவு, அது சேர்மன் எடுக்கிற முடிவு. அது வரைக்கும் கோர்ட்டும் இன்டர்ஃபயர் ஆக முடியாது. ஸோ இதுதான் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை. ஓகே, ஸோ இஷ்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரி ரீசென்ட்லி நிறைய இஷ்யூஸ் இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இந்த ஒரு இஷ்யூ. தென் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோர் கிராசிங்ல அந்த மர்ஜர் அப்படின்னு வரும்போது 2/3 மெம்பர்ஸ் மர்ஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ அது என்னன்னு பண்றாங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் பிரச்சனை என்ன அப்படின்னா, யார் ஒரிஜினல் பார்ட்டி அப்படிங்கிற கொஸ்டின் வருது. அந்த பேராகிராஃப் 4ல சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு பார்ட்டிக்கு மெர்ஜ் ஆயிடுறீங்க அப்படின்னா, ஒரிஜினல் பொலிட்டிக்கல் பார்ட்டி மெர்ஜ் வித் அனதர் பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு சொல்றாங்க. அப்போ யார் ஒரிஜினல் பார்ட்டி அப்படிங்கிறதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. இப்போ ஒரு 2/3 மெம்பர்ஸ் அப்படின்னா, இந்த 1/3 மெம்பர்ஸ் ஒரிஜினல் பார்ட்டியா, இல்ல இந்த 2/3 மெம்பர்ஸ் ஒரிஜினல் பார்ட்டியா? சரி, இப்போ இந்த ஒரிஜினல் பார்ட்டி அப்படிங்கிறவங்க அனதர் பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு சொல்லும் போது, இது ரீஜனல் பார்ட்டியா இல்ல நேஷனல் பார்ட்டியா? ஸோ இந்த மாதிரி எந்த விதமான ஒரு கிளாரிபிகேஷனுமே இல்லாம இருக்கு. there is no any lack of clarity. ஓகே, அந்த ஒரிஜினல் பார்ட்டி யார்? 2/3 இல்ல 1/3? இல்ல வெளியே இருக்கக்கூடிய ஒரிஜினல் பார்ட்டியா? இன்சென்ஸ் அந்த உள்ள இருக்கக்கூடிய மெம்பர்ஸை தாண்டி ரூலிங் மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள தாண்டி வெளியே இருக்கிறவங்களா யார் என்னங்கிற ஒரு கிளாரிபிகேஷன் இல்லாதது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய லீகல் ஹர்டில்ஸ், நிறைய லீகல் ஃபிக்ஷன்ஸை கிரியேட் பண்ணுது. நாட் ஓன்லி அட் தி சிச்சுவேஷன், மகாராஷ்டிரால மட்டும் கிடையாது. ஏன்னா மகாராஷ்டிராலையும் 2/3 மெம்பர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா போய் ஜாயின் பண்ணிட்டாங்க, அசோசியேட் ஆயிட்டாங்க. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி கோவாலையும் அந்த மாதிரி நடந்துச்சு. அப்போ யார் ஒரிஜினல் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு வரும்போது அது ரீஜனல் பார்ட்டியா இல்ல நேஷனல் லெவல் பார்ட்டியா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. ஸோ இது ரெண்டும் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. இன்சென்ஸ் கொஞ்சம் லீகல் கிளாரிட்டி இல்லாத ஒரு ப்ரொவிஷனா இருக்கு இந்த இடத்துல. தென் unnecessary delay in process. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி there is no any time limits for the speaker or chairman to take decisions on the anti-defection law within a stipulated time period. ஸோ அப்படி இருக்கக்கூடிய கண்டிஷன்ல there may be a chances where speaker can misuse his power. ஸோ அப்படி வரும்போது there are certain incidents where even a minister who shifts from one place to one party to another party, who enjoy as a minister, but he doesn't attract any anti-defection provisions. ஸோ ஒரு பார்ட்டியில இருக்காரு, அனதர் பார்ட்டியில என்ன பண்றாருன்னா போய் மெர்ஜ் ஆயிடுறாரு. மெர்ஜ் ஆகிட்டு அங்க ஒரு மினிஸ்டரல் போஸ்டும் அவர் வாங்கிடுறாரு. மினிஸ்டர் போஸ்ட் வாங்கினதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ண முடியல, ஒரு ஆன்டி டிஃபெக்ஷனால அவர் டிஸ்குவாலிஃபை பண்றதுக்கு முடியல. அப்ப இது யாரோட டிஸ்கிரிஷனரி பவரா இருக்குன்னா, ஸ்பீக்கரோட டிஸ்கிரிஷனரி பவரா இருக்கு. அப்ப ஸ்பீக்கர் இந்த பவரை மிஸ்யூஸ் பண்றாராங்கிற கொஸ்டின் வருது. ஏன்னா ஸ்டிபுலேட்டட் டைம் பீரியட் கிடையாது. ஸோ இப்போ எதிர்கட்சியில இருந்து ஒரு பர்சன் என்ன பண்றாரு, கட்சி தாவி இன்னொரு பார்ட்டிக்கு போய் இன்சென்ஸ் ரூலிங் பார்ட்டியோட ஜாயின் பண்றாரு. அவருக்கு அந்த இடத்துல மினிஸ்டர் போஸ்டிங் கொடுத்தாலும் அவருக்கு என்ன ஆகலைன்னா ஆன்டி டிஃபெக்ஷனால அவர் அட்ராக்ட் ஆக மாட்டேங்கிறாரு. ஏன்னா இது ஸ்பீக்கரோட முடிவு. ஸ்பீக்கர் முடிவு பண்ணாம ஜுடிஷியரினால இன்டர்வியூ ஆக முடியாது. அப்போ இந்த ஒரு பிரச்சனை ஃபார் வெரி லாங் டைம், நாட் ஓன்லி இன் கர்நாடகா இஷ்யூஸ் ஆர் அதர் இஷ்யூஸ். ஸோ ப்ரொலாங் இது நடந்துகிட்டே தான் இருக்கு சின்ஸ் 1985. Then இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபேக்டர், தட் இஸ் எபிலிட்டி ஆஃப் த லெஜிஸ்லேட்டர்ஸ் டு நாட் டேக் எனி டெசிஷன்ஸ் ஆன் ஹிஸ் ஓன் கன்சைன்ஸ் ஆர் ஹிஸ் ஓன் ஜட்மெண்ட் ஆர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஓன் எலக்ட்ரோரேட். ஸோ ஏன்னா ஒரு கான்ஸ்டியூன்சில இருந்து ஒரு பர்சன் போறாருன்னா இட் இஸ் அன் ரெப்ரஸன்டேட்டிவ் டெமோக்ராட்டிக் சிஸ்டம். அந்த கான்ஸ்டியூன்சியை ரெப்ரசென்ட் பண்ணி தான் அவர் போறாரு. ஸோ இன் கேஸ் அவர் கான்ஸ்டியூன்சிக்கு எதிர்த்தரமான ஒரு விஷயம் வருதுனாலும் அவரால் என்ன பண்ண முடியலன்னா அவரோட ஓன் ஜட்மெண்ட் அங்கே எக்ஸசைஸ் பண்ண முடியல. அப்ப இதனால என்ன ஆகுதுன்னா ஒரு டெமோக்ராட்டிக் சிஸ்டமே கொஸ்டின் பண்ணப்படுது. தென் கான்ட்ரோவர்சியல் ரோல் ஆஃப் ஸ்பீக்கர். ஸோ ஒரு ஸ்பீக்கரை பொறுத்தளவுக்கு யூஸ்வலி இஸ் கம் ஃப்ரம் தி ரூலிங் பார்ட்டி தான். ஸோ இது நம்ம அப்சர்வ் பண்ண கிடையாது. ஈவன் சுப்ரீம் கோர்ட் அப்சர்வ்ட் இன் ஹிகோதா கேஸ், தட் இஸ் த டென்யூர் ஆஃப் த ஸ்பீக்கர் who is the authority in the 10th schedule to decide this dispute. எதை டிபெண்ட் பண்ணி இருக்காரு அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் தி ஹவுஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காரு. அதனாலதான் நம்ம எங்க கொஸ்டின் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பீக்கரோட ஹவுஸவே நீங்க பெர்மனன்ட் பாடியா மாத்தலாமாங்கிற ஒரு டாபிக் கூட நம்ம எடுத்திருப்போம். இட்ஸ் ஸ்பீக்கருங்கிற ஒரு போஸ்டை பெர்மனன்ட் போஸ்டா நம்ம கன்வெர்ட் பண்ணலாமா அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் யூகேல எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி பண்ணலாமான்னு கேட்டிருப்போம். ஏன் அப்படின்னா யூ வாண்ட் டு ஒர்க் அஸ் அன் அபொலிட்டிக்கல் நேச்சர் அப்படிங்கிற ஒரு டிபேட்டோட இருக்கு. ஓகே, பட் இங்க நம்ம இதுக்குள்ள ஃபிக்ஸ் ஆகும் போது என்ன பிரச்சனை அப்படின்னா, ஸ்பீக்கர் யூஸ்வலா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட, தட் இஸ் ரூலிங் பார்ட்டியோட மெம்பரா தான் ரெப்ரசென்ட் ஆவார். அப்படி இருக்கக்கூடிய கண்டிஷன்ல எப்படி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில
ஃபேவரா இல்ல அகேன்ஸ்டாவோ அவரால் ஃபங்க்ஷன் ஆகும். அப்போ இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, ஸ்பீக்கரோட போஸ்ட்டை கொஸ்டின் பண்ற மாதிரி. ஏன்னா ஸ்பீக்கர் என்ன பண்றது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஃபுல் ஃபிளஜ்டு இதை அவரால் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அந்த அண்டர்மைனிங் தி பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த ஃபார்ம் ஆஃப் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ரெப்ரஸன்டேட்டிவ் கவர்மெண்ட் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ரெப்ரஸன்டேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் சிஸ்டம்னு வரும்போது இட் கொஸ்டின் ஆன் தி இண்டிபெண்டன்ட் ஆர் கன்சைன்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் லெஜிஸ்லேட்டர் ஆர் எம்பி ஆர் எம்எல்ஏ. ஸோ அப்படி கொஸ்டின் பண்ணும்போது இட் கொஸ்டின் ஆன் ஆல் திங்ஸ். அப்போ இது எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்னா, இட் இஸ் அன் ரிப்போர்ட் from the side of, it is a recommendation from the side of Law Commission in 1999, as well as it is a recommendation from the National Commission to review the working of the Constitution under Venkat Chalaya Committee. So in the ரெண்டு கமிட்டியுமே என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா, deletion of paragraph 4 because it is having certain uncertainties and there is a legal fiction in it. Please remove that issue things. So இது ஒரு recommendation from the side of the Law Commission as well as NCRWRC. Then second thing is only valid at no confidence motion. In sense, if you're going for anti-defection law means, please use that concern provision only at the time of when there is an initiation of no confidence motion in the house. Until and otherwise, in case of in the normal times, if they argued for any passing of bills or any provisions means, in such a context, please give independent for the individual candidate to represent his own voice according to the demand of their electorate. ஸோ நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் இஷ்யூ பண்ணும்போது மட்டும் அவருக்கு என்ன பண்ணுங்க, அந்த விப்போட ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஒரு ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை இம்போஸ் பண்ணுங்க. நார்மல் டைம்ஸ்ல அவருக்கு என்ன இதை ஃபங்க்ஷன் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது அந்த ஹவுஸ் உண்மையிலே ரெப்ரஸன்டேட்டிவா இருக்கு. தென் the recommendation from the side of election commission stated that please take the power from the speaker and at least give it to the president or governor. அதுவும் டேஞ்சரஸ் தான். ஏன்னா மோஸ்ட்லி கவர்னர் போஸ்ட் இஸ் ஆல்சோ கெட்டிங் மிஸ்யூஸ்ட். ஸோ இதுவும் கொஸ்டின் மார்க் ஆகுது. அப்போ வெல் அண்ட் குட் எது அப்படின்னா, இட்ஸ் அன் அட்வைஸ் ஃப்ரம் தி, பட் இது எழுதாம நான் எழுதுவேன். ஓகே, ஸோ நோத்திங் ராங் இன் இட். ஸோ அப்படி எழுதும் போது இட் இஸ் ஓகே ஃபைன். ஸோ இன்னும் ஒரு பெஸ்ட் அட்வைஸ் என்ன அப்படின்னா, ப்ளீஸ் கிரியேட் சம் செப்பரேட் ட்ரிபுனல். It was given from the side of the Supreme Court. So Supreme Court said that please create some independent tribunal headed by some retired judges or the higher judiciary. So to decide defection law in case with swiftly and impartially and fix some time limit over that. Then amendment essential, yes, 100% it is essential because from the all the sides, especially from the side of National Commission for Review the Working of the Constitution, அதுவும் சொல்லுது, Law Commission சொல்றாங்க, Election Commission சொல்றாங்க. Even our Vice President M. Venkaiah Naidu also said that there must be a certain amendment in the anti-defection law in order to fulfill the loopholes. Then to an extent, the Standing Committee on Law and Justice, which has submitted its report on the Electoral Reform Code of Conduct for Political Parties and the Anti-defection law, stated that please avoid Supreme Court interference because it leads to a judicial overreach. Because it is a matter of legislature, where judiciary doesn't have any power to exercise its capacity. So the recommendation to an extent தேவைனா யூஸ் பண்ணுங்க. Okay, but there is a recommendation from the side of the Standing Committee on Law and Justice. It stated that Supreme Court's interference should be avoided because that matter is concerned with supremacy of the legislature. In such a context, if judiciary involved means it is against the violation of separation of power, or sorry, in the terms of division of power. Okay, so sorry, separation of power. Okay, so separation of power ல இருந்து மீறது கிட்டத்தட்ட ஜுடிஷியல் ஓவர் ரீச் மாதிரி இருக்கு, இல்ல ஜுடிஷியல் அட்வென்ச்சரிசம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Then use right to recall like provisions to make electorate or MPs to be more accountable to the people. What practice in local body elections. ஸோ இதெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டி-டிஃபெக்ஷன் லாவை இன்னும் நீங்க என்ன பண்ணலாம், ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். But whether there should be takeaway of anti-defection law, no, such arguments was not given from the side of any recommendations. So Law Commission, we cannot able to give justifications, right? It should be come from the any Election Commission report, illa Law Commission report, illa Standing Committee report, illa some committee recommendation la irundhu justify பண்றதா இருந்தா பண்ணலாம். But here no commission recommended for omission of or deletion of anti-defection law. Everyone said that there should be some loopholes that should be strengthened in such a way. So adla romba mukkiyama speaker office strengthen பண்ணனும் or bring some tribunals over there, then put some stipulated time period for that and go for some tribunals in terms of giving power to the
speaker or give power to the president or governor, or to some case deletion of paragraph 4. இந்த மாதிரி தான் ஜட்மெண்ட்ஸ் இருக்கோ தவிர ஆன்டி-டிஃபெக்ஷன் லா ஒமிட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. பிகாஸ் இட் புட் சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆர் இட் புட் சர்டன் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஆன் தி arbitrariness or some horse trading mechanisms in the parliamentary democratic system. ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்த 2 டாபிக்மே ரொம்ப முக்கியமான டாபிக் ஃப்ரம் த சைட் ஆஃப் தி மெயின்ஸ் ஆங்கிள். ஸோ இப்போ மட்டும் கிடையாது, வர எக்ஸாம்ஸ் எப்பயுமே இது இம்பாக்ட் இருக்குமான்னு கேட்டால், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு பெருநியல் இஷ்யூ தான். இந்த டாபிக்ஸ் தெரியாமல் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல போக முடியாது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒருத்தர் ஆன்டி-டிஃபெக்ஷன் லா பற்றி கேட்டிருந்தாரு. ஸோ ஆல்ரெடி எக்ஸ்பிளைன். ஓகே, ஸோ வேற ஏதாச்சும் உங்களுக்கு டாபிக்ஸ் வேணும்னாலும் யூடியூப்ல கமெண்ட் பாக்ஸில் கீழே கமெண்ட் பண்ணுங்க. In future classes, I will take classes. Okay, so regarding that concerned topic. So within this, I am going to wind up this student. Very thankful for you to attend this class. Okay, so thank you for